மெட்ராஸ் டாக்கீஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, கடல் ஒரு படம் பண்ணுறாங்கன்னு. நான் எப்பவும் போல் ஃபோட்டோஸும் சிடியும் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ் வெளியே நின்னேன். ஒரு 2 நாள் நின்று ஃபோட்டோஸ் வாங்கினாங்க. இல்லை, எனக்கு சாரை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சீஃப் ஏடி வந்து, சார்லாம் பார்க்க முடியாது, எல்லா ரோலையும் எடுத்தாச்சு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. 3 நாள் கட் பண்ணால் திருப்பி வந்தேன். என்னப்பா வேணும் அப்படின்னாங்க. இல்லை, தமிழ் தெரிஞ்ச ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் தேடுறாங்க, எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னு. இபியை மீட் பண்ணுங்க, சிவா ஆனந்த்னு ஒருத்தர் இருப்பார், மீட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவர் மீட் பண்ணும்போது அவர் வந்து குறுந்தொகையா இல்லை புறநானூறுடான்னு என்னன்னு தெரில, இன்னி வரைக்கும் எனக்கு தெரில. ஒன்று அழகாக ஒரு பாட்டு சொல்லி எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டார். தெரில சார் அப்படின்னேன். எங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தமிழ் தெரியும், நீ கிளம்பலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த பையன்கிட்ட 14 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் மணி சார் கூப்பிடுவாங்கன்னு சொன்னால் அவன் நம்புவான். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. எனக்கு மணி சார் அவ்வளோ பிடிக்கும், அவரோட படத்தில் இருக்கணுங்கிறது என்னோட கனவு. தேங்க்யூ ஃபார் காலிங் மீ சார். இட்ஸ் ட்ரூலி அன் ஆனர், இட்ஸ் அ பிளெஸிங், இட்ஸ் அன் ஆனர். தேங்க்யூ சார்.